நம்மோடு பாரதிய ஆயுள் காப்பீட்டு முகவர்கள் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைவர் செல்வகுமார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். நீங்கள் நீண்ட காலமாக கோரியது காப்பீடுகளுக்கான பிரீமியத்திற்கான ஜிஎஸ்டியை நீக்கணும்னு இப்போ நீக்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு பலனுள்ளதாக இருக்கும்? இன்னும் நிறைய பேர் காப்பீட்டு துறைக்குள்ள வருவாங்களாம். ஆமாம் சார். சார் உண்மையாலுமே இதை நீண்ட காலமாக நம்ம மத்திய அரசாங்கத்துக்கிட்ட வைத்த கோரிக்கையினுடைய அடிப்படையில் இப்போ நமக்கு மத்திய அரசாங்கம் வந்து குறிப்பாக நம்மளுடைய மதிப்பிற்குரிய நிர்மலா சீதாராமன்ஜி அவர்கள் காப்பீட்டு துறையில் இருக்கக்கூடிய தனிநபர் காப்பீட்டுக்கும் தனிநபர்களுடைய மருத்துவ காப்பீட்டுக்கும் இருக்கக்கூடிய ஜிஎஸ்டி வரி வந்து நீக்கியிருக்காங்க. அது உண்மையாலுமே மிகப்பெரிய சந்தோஷத்தை பாலிசியாளர்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அது மூவர்களான நாங்களும் வந்து ஃபீல்டுக்கு போகும்போது மக்கள் வந்து கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, சேமிப்பு மற்றும் பாதுகாப்புக்காக தான் நம்ம வந்து காப்பீடு எடுத்துக்கிறோம். அந்த வகையில் வந்து நீங்கள் இதுக்கு ஜிஎஸ்டி கவர்மெண்ட் போட்டிருக்க இது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல கேட்டுட்டு இருப்பாங்க. இப்போ இந்த ஜிஎஸ்டி நீக்குதல் அப்படிங்கிறது ஃபீல்டு ஃபோர்ஸான எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கு. இன்னைக்கு பாலிசி ஹோல்டர்கிட்ட பல பேர்கிட்ட நாங்கள் காலையிலேருந்து பேசிட்டு இருக்கோம். அவங்க தரப்புலையும் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு கொடுக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இதனால பாலிசி எடுக்கக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் அதிகமாகும். குறிப்பா மருத்துவ காப்பீட்டுக்கு 18% ஜிஎஸ்டி இருந்து இப்ப நில் பண்ணியிருக்காங்க. இது வந்து மருத்துவ காப்பீடு நோக்கி மக்களை இன்னும் ஈர்க்கிறதுக்கான மிகப்பெரிய ஒரு டூலா இருக்கும் நாங்க நினைக்கிறோம் சார். அதே போல ஆயுள் காப்பீட்டை பொறுத்த வரைக்கும் எப்படி சார், பாலிசிதாரர்கள் இன்னும் புதிதாக பாலிசிதாரர்கள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கா இதன் மூலமாக? கண்டிப்பாக சார். ஒரு ஆயுள் காப்பீடுங்கிறது சேமிப்பு மற்றும் பாதுகாப்பு இதுக்காக மக்கள் வந்து எடுத்துக்கிறாங்க. அதுக்கு ஒரு வரி போடுறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது முதல்ல மன்மோகன் சிங் கவர்மெண்ட்ல தான் இதுக்கு வரி போடுற பழக்கத்தை ஏற்படுத்தினாங்க. இந்த கவர்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா அதை அப்படியே ஃபாலோ பண்ணிட்டாங்க. அதான் அதுல விஷயம். நாங்க பல வருடங்களா இதை டீட்டெயில்டா விளக்கி நிறைய அறிக்கைகள் நாங்கள் வந்து அரசாங்கத்துக்கிட்ட கொடுத்துருந்தோம். மக்களுடைய மூடு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பற்றியும், ஃபீல்டில் நாங்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய சங்கடங்களை பற்றியும், பாலிசிகளுடைய எண்ணங்களை பற்றியும் நாங்கள் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட தொடர்ந்து பல முறை வலியுறுத்திட்டு இருந்தோம். குறிப்பாக சென்ற ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி 2024 பாரதிய மசூர் சங்கத்தினுடைய அகில இந்திய தலைமையோட நாங்கள் பிலியாஸ் மற்றும் பாரதிய மசூர் சங்கத்தினுடைய பேங்கிங் செக்டார் அண்ட் இன்சூரன்ஸ் செக்டார் சம்பந்தப்பட்டவங்களாம் நேரில் சந்திச்சு, நம்ம நிதியமைச்சரை நேரில் சந்திச்சு பேசணும். கிட்டத்தட்ட எங்களுடைய மீட்டிங் வந்து ஒரு 2 மணி நேரம் தொடர்ந்து போனது. எங்களுடைய பல கோரிக்கைகள் இருந்தது நாங்கள் கொடுத்துருந்தோம். அதில் குறிப்பாக இந்த ஜிஎஸ்டி பற்றியும் நாங்கள் கேட்டிருந்தோம். அதில் அவங்க நாங்கள் பரிசீலனை பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அது மக்களுக்கு வந்து கிட்டத்தட்ட தீபாவளி கிஃப்டாக தரதா சொன்னாங்க. அது முன்கூட்டியே அனௌன்ஸ் பண்ணி அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷனை முன்கூட்டியே வர மாதிரி இருக்கிறதுனால மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் தான். ஆயுள் காப்பீடு எடுத்துக்கிறவங்களுடைய எண்ணிக்கை இதனால அதிகமாகும் அப்படின்னு நாங்கள் முழுமையாக நம்புகிறோம் சார். நன்றி சார், உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு.